6 படை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானின் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் தனி சிறப்புகள் உண்டு. அந்த 6 படை முருகனை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக இருப்பது திருப்பரங்குன்றம், மதுரையில் அமைந்துள்ளது. முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து வைக்கிறார். அதனால் இங்கு முருகப்பெருமான் தெய்வானையுடன் மணக்குளத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் நடைபெறும், இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் அதற்கு பெயர் உண்டு. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. இங்கு முருகப்பெருமானை கடலில் நீராடி பின் வழிபடுதல் நல்லது. வியாதி, பகை ஆகியவை நீங்கும், மனது தெளிவு பெறும். முருகனின் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். பழனி முருகரின் சிலை போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இவரின் தோற்றம் உலக உண்மையை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும். ஞானப்பழமாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும். முருகனின் 4ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய இடம்தான் சுவாமிமலை. தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் அப்படித்தான். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடராக அமைந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம்தான் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகன் சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகிறார். தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் ஞானம், சுகவாழ்வு, மகிழ்வு ஆகியவற்றை பெறலாம். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் 5ஆம் படை வீடான திருத்தணிக்கு சென்று தனது கோபத்தை தணித்துக் கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் திருத்தணி. இந்த கோவில் அருணகிரிநாதர், முத்துச்சாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடல் பெற்ற தலமாகும். குன்றிலே குடியிருக்கின்ற திருத்தணிகை முருகனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கோபம் முழுமையாக நீங்கும். 6 படை வீடுகளில் இறுதியாக இருக்கக்கூடிய படை வீடுதான் அழகர் மலை மீது அமைந்துள்ள சோலைமலையாகும். இங்கு அவ்வை பாட்டியிடம் முருகப்பெருமான் சுட்ட பழ வேண்டுமா, சுடாத பழ வேண்டுமா என்ற திருவிளையாடலை புரிந்துள்ளார். இந்த தளத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டுமே அல்ல, இறையருள் என்ற மெய் அறிவையும் உணர வேண்டும் என்ற திருவிளையாடலை உணர்த்தியுள்ளதால் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் பொன், பொருள், வருமானம் பெருகும். அங்குள்ள சுனையில் நீராடுதல் மிகவும் சிறப்பை தரும். முருகர் உங்களுக்கு பிடிக்கும்னா முருகான கமெண்ட் செய்து லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.